ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன டிப்ஸுன்றதை விட அது நீங்கள் அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்றதை பற்றி தான் நான் சொல்கிறேன். என்னன்னா எஃப்இஜெட் வெர்ஷன் 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே வர சாஃப்ட்வேர் சொல்ல மாட்டேன், அதையுமே நோட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஒரு மெயின் சாஃப்ட்வேர் வரும். இது மெயினாக எல்லா வண்டிலையும் வரும், ஆனால் எஃப்இஜெட் வண்டியில் தான் கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். அது என்னன்னு பாருங்கள், இந்த இடத்த பாருங்களேன், நான் அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடம் சென்டரில் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செயின் ஸ்ப்ராக்கெட்டோட சின்ன பல்லு போய் தேஞ்சிருச்சு. நீங்கள் எவ்ரி 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் செயின் லூப் பண்ணி செயின் ஸ்ப்ராக்கெட்டை நீங்கள் ஒரு கரெக்டான நிலமையில நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது செயின் ஸ்ப்ராக்கெட்டு கொஞ்சம் லைஃப் வரும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டுதுன்னு நீங்கள் அதை விட ஒரு 1000 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டர் சேர்த்தியே ஓடும். அது ஓடினதுக்கப்புறமும் உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருச்சுன்னா தயவு செஞ்சு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிடுங்க. மாற்றாமல் விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2000 ரூபா, 2200 300 ஒரிஜினல் வரும். அதை வாங்கி போடுறத அந்த செலவை தவிர்த்திங்கன்னா இது செலவு வச்சிடும். இதோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக தான் வரும், 800 1000 தான் வரும் இந்த சாஃப்ட்வேரோட ரேட்டு. ஆனால் இதை வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் இன்ஜினையே பிரித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை பார்க்க தெரியும். பிரிக்கும் போது வேலை பார்க்க முடியும். பிரிக்கும் போது என்னென்ன போயிருக்குது அது எல்லாத்தையுமே மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வண்டி நல்லாவே இருக்கும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றாமல் ஓட்டுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மாற்றிட்டு ஓட்ட சொல்லுவேன். குறிப்பாக எஃப்இஜெட் 1, 2, 3, 4 அவ்வளோக்கும் வரல, பட் ஆனால் 1, 2, 3ல இது கண்டிப்பாக வருது. இன்னொன்று, நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனல், யூடியூப் சேனலுக்கு சொல்லாமன்னு எனக்கு தெரில, கோயம்புத்தூரில் தான். அவர் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாஃப்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லா மெக்கானிக்ஸுக்கும் தந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ஒரு 2-3 வண்டிக்கு நான் மாற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டேன், ஒரிஜினல் வாங்கி மாற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டேன். நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம வர வண்டிகளுக்குலாம் அங்கே வாங்கியும் நம்ம இதை போட்டு அனுப்பிச்சி விடலாம். இந்த மெயின் சாஃப்ட் நம்ம அனுப்பிச்சி விடலாம். அது காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராமல் வருது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,